ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சிவாஜி கணேசன் வீட்டை ஜப்தி செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அதனை தமிழக அரசு மீட்க வேண்டும் என்று மதுரை ஆதீனம் கோரிக்கை விடுத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் அதங்கோடு மாயகிருஷ்ண சுவாமி கோயில் 100வது ஆண்டு திருவிழாவில் கலந்து கொண்ட அவர் பின்னர் பேசுகையில் இதனை கூறினார். கலைவாணர் NS கிருஷ்ணன் மறைந்த பின் நாகர்கோயிலில் அவரது வீடு ஏலத்திற்கு வந்தபோது அதை மீட்டு மீண்டும் அவர்கள் குடும்பத்தினருக்கு எம்ஜிஆர் கொடுத்ததாகவும் ஆதீனம் குறிப்பிட்டார். எத்தனையோ நடிகர் இருந்தாலும் நடிகர் திரு சிவாஜி அவர்கள் வீரபாண்டிய கட்டமும் நான் நடித்தார். அதே போல் தேசிய பாதுகாப்பு நிதிக்கெல்லாம் உதவி செஞ்சிருக்காரு. வீரபாண்டிய கட்டம் சிறையை வச்சார். கப்பலுடைய தமிழ் இப்படித்தான் இருப்பார் நடித்தார். பாரதியாரா நடித்தார். திருப்பூர் குமரனா நடித்தார். ஒவ்வொரு நடிப்பையும் அப்படியே உரிச்சி நம்மளை ஒரு தேசபக்திய குணம். அவருடைய வீடு வந்து ஜப்தியாக வருத்தமாக இருக்கு. எனக்கெல்லாம் பணம் இல்லை. இந்த அந்த வீட்டை கொடுத்துருக்கேன். தமிழக முதலமைச்சருக்கு கோரிக்கை வைப்பீங்களா? முதலமைச்சருக்கு தான் கோரிக்கை வைப்பேன். என்கிட்ட அன்னைக்கு NSK வீடு ஜப்தியாக போச்சு. NSK குறவா NS கோபாய கொலை பண்ணாங்க. இந்த NSK பையன் என்ன சொன்னார், எம்ஜிஆர் தான் வீட்டு கொடுத்தாரு. தமிழக முதல்வர் சிவாஜி வீட்டுக்கு கோரிக்கையாக. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.